Hi friends, welcome to Vinotalk YouTube channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன அப்டேட் பாத்தீங்கன்னா ஒரு கஸ்டமர் வந்து வைஃபை ரவுட்டர் ஒன்னு வாங்கியிருந்தாங்க. அதுவும் TP-Linkல வாங்கியிருந்தாங்க. அதை நம்ம இன்ஸ்டால் பண்ண போறோம். இது வந்து என்னன்னா TP-Link ரவுட்டருங்க. TP-Link ரவுட்டர்ல இது வந்து டுயல் பேண்ட், அதாவது 2.4 ஆ வர்க் ஆகும், 5 GHz வர்க் ஆகும். 2.4 5 GHz னா என்னோட ப்ரீவியஸ் வீடியோல நான் போட்டுருப்பேன். அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இப்போ இதுல பாத்தீங்கன்னா டுயல் பேண்டில் 4 லேன் போர்ட் வந்துடும், ஒரு இன்புட் வந்துடும். அதாவது இன்புட்டுங்கிறது வேனில் கொடுப்போம். அது போக 4 லேன் போர்ட். அந்த 4 லேன் போர்ட்டை நீங்கள் எதுக்குனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு கம்ப்யூட்டருக்கு இல்லை லேப்டாப்க்கு அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா டுயல் பேண்ட் தான் 4 ஆண்டனா வந்துடுது. TP-Linkல இது டுயல் பேண்ட் ரவுட்ரு. இதில் என்னென்னா உங்களுக்கு அந்த 4 போர்ட்டும் பார்த்தீங்கன்னா 4 போர்ட்டுமே ஜிகாபைட் போர்ட்டு தான். இப்போ வந்து ரவுட்டரை வந்து நம்ம அன்பாக்ஸ் பண்ணியாச்சு. TP-Link AC1200 MES வைஃபை ரவுட்டர். இதை பற்றின டெக்னிக்கல் டீட்டெயிலாக நான் உங்களுக்கு இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன். நான் ஒரே வீடியோவில் எல்லாம் சொல்ல முடியாது. இப்போ வந்து ஆல்ரெடி ஒரு BSNL இன்டர்நெட் ஓடிட்டுருக்கு. அவங்க ரூம்லேருந்து ஒரு 100 மீட்டரில் இன்னொரு ரூமுக்கு வந்து இன்டர்நெட் கேட்காங்க. ஆல்ரெடி நம்ம மீடியா கன்வெர்ட்டர் மூலமாக இன்டர்நெட்டை த்ரூ பண்ணி கொண்டு வந்தாச்சு. இப்போ அந்த ரவுட்டரை வச்சு நம்ம இன்டர்நெட் யூஸ் பண்ண போகிறோம். நம்ம இதில் வந்து ஒரு வைஃபை எக்ஸ்டெண்டர் யூஸ் பண்ணலாம். வைஃபை எக்ஸ்டெண்டருங்க வந்து அந்த வீட்டுக்குள்ளே குறிப்பிட்ட டிஸ்டன்ஸுக்குள்ளே தான் யூஸ் பண்ண முடியும். இந்த மாதிரி மீடியா கன்வெர்ட்டர் தான் உங்களால் ஒரு 100 மீட்டர் 200 மீட்டர் தனியாக கொண்டு போய் இன்டர்நெட்டை யூஸ் பண்ண முடியும் ஒரே பில்லில். இப்போ பார்த்தீங்கன்னா ரவுட்டர் எடுத்தாச்சு, சப்ளை கொடுத்தாச்சு, ஒரு லேண்ட் கேபிள் எடுத்தாச்சு. லேண்ட் கேபிள் வந்து நமக்கு மீடியா கன்வெர்ட்டர் அவுட் இருக்கும், அதில் கொடுக்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு புரியலன்னா மீடியா கன்வெர்ட்டர் எப்படி கனெக்ட் பண்ணணுங்கிற நாங்கள் ஒரு ப்ரீவியஸ் வீடியோவில் போடுறோம், அதையும் பார்த்துக்கோங்க. இப்போ மீடியா கன்வெர்ட்டரில் கொடுத்தாச்சு, மீடியா கன்வெர்ட்டர் வேனில் கொடுத்தாச்சு, TP-Link வேனில் கொடுத்தாச்சு. எதில் இருந்துன்னா மீடியா கன்வெர்ட்டரோட அவுட்லேருந்து எடுத்து கொடுத்தாச்சு. மீடியா கன்வெர்ட்டரில் ஒரு லேன் போர்ட் உண்டு, இந்த பாருங்கள். மீடியா கன்வெர்ட்டர் லேனில் அந்த இருக்கா, அதுலேருந்து எடுத்து நம்மளோட ரவுட்டரோட வேனில் கொடுக்கணும். WANல கொடுக்கணும். இந்த ரவுட்டர் வந்து உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருப்பாங்க. லேன் போர்ட் வந்து எல்லோ கலரில் இருக்கும், வேன் போர்ட் வந்து ப்ளூ கலரில் இருக்கும். நம்ம ப்ளூ கலரில் கொடுத்துருக்கோம். இது கொடுத்த உடனே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக நெட்டு கனெக்ட் ஆயிரும். ஏன்னா DHCP தான் எடுக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா TP-Link 3CD5 2 வைஃபை நேம் இருக்கும், அதாவது 2.4 5 GHz. இப்போது 3CD5ங்கிறது நான் இப்போ கனெக்ட் பண்ண போகிறேன். இதோட பாஸ்வேர்டு பார்த்தீங்கன்னா மோடத்தோட பேக் சைடில் கொடுத்துருப்பாங்க. இப்போ அந்த பாஸ்வேர்டை கொடுத்து நம்மளை வந்து என்ட்ரு பண்ணிக்கிறேன். என்ட்ரு பண்ணிவிட்டு கனெக்ட் பண்ணோம்னா இப்போ வந்து ரவுட்டர் வந்து நம்ம மொபைலில் கனெக்ட் ஆகிருக்கும். கனெக்டட். இப்போ நம்ம உள்ள போய் அதோட IP உள்ளே போயிட்டு இப்போ ரவுட்டரோட IP வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா 192.168.0.1 தான் அந்த ரவுட்டரோட IP. உங்களுக்கு நீங்கள் அந்த ரவுட்டரோட பேக் சைடில் பார்த்தாலே தெரியும். ஒவ்வொரு ரவுட்டருக்கும் ஒரு மாதிரி இருக்கும். இப்போ TP-Link வந்து 0.1 கொடுத்துருக்காங்க. 10 இந்த மாதிரி தான் வரும். ஒரு சில ரவுட்டரில் வந்து அந்த IP அட்ரஸ் வந்து மாறும். 192.168.0.1 லோட் ஆகுது. இப்போ நம்ம மறுபடியும் ஒரு வாட்டி கொடுத்து பார்ப்போம். இந்த ஓப்பன் ஆகிடுச்சு. இப்போ ஓப்பன் ஆகிடுச்சு என்ன கேட்குன்னா புதுசாகவே நம்ம பாஸ்வேர்டு ஜென்ரேட் பண்ண சொல்லணும். அட்மின் பாஸ்வேர்டு வந்து நியூ பாஸ்வேர்டு நம்மளாவே கொடுத்து அதை கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு கொடுத்தீங்கன்னா அதோட மோடத்தை வந்து லாக்இன் பண்ணக்கூடிய பாஸ்வேர்டு நம்ம செட் பண்ணிக்கலாம். TP-Link மோடத்துக்கும் இந்த மாதிரி தான் கேட்கும். இப்போ வந்து நம்ம எப்படின்னா ஒரு BSNLல இன்டர்நெட் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதிலேருந்து ஒரு மெயின் மோடத்துலேருந்து ஒரு 100 மீட்டர் டிஸ்டன்ஸில் ஒரு வீட்டுக்கு ஒரே பில்லில் ஒரு ரவுட்டரை கொண்டு போகிறோம். மீடியா கன்வெர்ட்டர் மூலமாக கொண்டு வந்தாச்சு. இப்போ அங்கே நம்ம ரவுட்டர் ஒருத்தர் ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். அது செலக்ட் யுவர் டைம் ஜோன், அதை நம்ம வந்து செலக்ட் பண்ணிக்கிடணும். அது இந்தியாங்கிறத பார்த்து நீங்கள் கொடுத்துக்கிடணும். நிறையா இருக்கும், அதை நம்ம பார்த்து கரெக்டாக செக் பண்ணி கொடுத்துக்கணும். அதை நல்லா ஆட்டோ டேட்டா கொடுத்தா கூட ஓகே தான். இல்லை நம்ம ஆட்டோ டேட்டா கொடுத்தாச்சு. கீழே பார்த்தீங்கன்னா டைனமிக் IP தான் கொடுக்கணும். ஸ்டாட்டிக் IPனா நீங்கள் அதுக்கு தனியாக IPலாம் கொடுக்கணும். இப்போ வந்து நமக்கு வந்து டைனமிக் IP அங்கே BSNL வந்து இன்டர்நெட் வருது. நம்ம டைனமிக் கொடுத்தா போதும், ஆட்டோமேட்டிக்காக கனெக்ட் ஆகிரும். இப்போ நம்ம டைனமிக் கொடுத்தாச்சு. அடுத்தல அதோட வைஃபை நேம் பாஸ்வேர்ட் சேஞ்ச் பண்ணலாம். அதுக்குள்ள செட்டிங்ஸும் வந்துடும். அப்டேட் பண்ணிக்கலாம். டைம் மாற்றிக்கலாம். ரவுட்டர் அப்டேட்டட் தான். இப்போ வந்து நம்ம DHCP அல்லது டைனமிக் IP அந்த மாதிரி தான் இருக்கும். நம்ம டைனமிக் IPயை வந்து எனேபிள் பண்ணியாச்சு. நெட் வந்து ஆட்டோமேட்டிக்காக கனெக்ட் ஆகிரும். இப்போ செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்டர்நெட் கனெக்ட் ஆகிரும். நம்ம பாஸ்வேர்டு வந்து ஆல்ரெடி மாற்றிருந்தோம்.
முதல்ல வந்து ரவுட்டருக்கு பின்னாடி உள்ள பாஸ்வேர்டை கொடுத்துருந்தோம். இப்போ வந்து நம்ம செட்டிங்ஸில் போய் பாஸ்வேர்டு மாற்றியாச்சு. இப்போ அந்த பாஸ்வேர்டை கொடுத்துட்டு வைஃபை நேம் சேஞ்ச் பண்ணி கொடுத்து கனெக்ட் பண்ணால் கனெக்ட் ஆகிடலாம். இப்போ நம்ம இன்டர்நெட் கொடுத்துருக்கறதுனால நம்ம டேரெக்டாக டைனமிக் ஐபி கொடுத்துட்டோம். ஒரு சில டெண்டர் ரவுட்டர்லாம் ஆட்டோமேட்டிக்காக கனெக்ட் ஆகிடும். இதுவும் ஒரு சில ரவுட்டில் வந்து நம்ம உள்ளே போய் செட்டிங்ஸ் மாத்திர மாதிரி இருக்கும். அது வந்து ஸ்டாட்டிக்கில் இருக்கும், இல்லை ட்ரிபிள் பிஓயில் இருக்கும். நம்ம வந்து டைனமிக் ஐபி கொடுத்து கனெக்ட் பண்ணியாச்சு. இது TP-Link டுவெல் பேண்ட் வந்து கனெக்ட் பாருங்கள். இன்டர்நெட் ஸ்டேட்டஸ் பாருங்கள். இன்டர்நெட் வந்து டிக் விழுந்துச்சு, எல்லாமே டிக் விழுந்து இன்டர்நெட் வந்து கனெக்டட். நம்ம ஸ்டேட்டஸ் பார்த்தாலுமே தெரிஞ்சிடும். இந்த மாதிரி தாங்க இதை வந்து கனெக்ட் பண்ணணும். இது பெரிய மேட்டர்லாம் ஒன்றும் கிடையாது. அப்படி இன்டர்நெட் எடுக்கிறோம், ரவுட்டரை மாட்டுறோம், ரவுட்டரோட செட்டிங்ஸில் போயிட்டு DHCP எனேபிள் பண்ணுறோம். ஒரு சில ரவுட்டரில் வந்து DHCP அல்லது டைனமிக்னு இருக்கும். இது வந்து டைனமிக் எனேபிள் பண்ணிவிட்டு வச்சு ஸ்டாட்டிக் ஐபினா நீங்கள் ஸ்டாட்டிக் ஐபி கொடுக்கணும். இப்போ நம்ம டைனமிக் கொடுத்தாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக கனெக்ட் ஆகிடுச்சு. இந்த மாதிரி தான் நம்ம வந்து கான்ஃபிகரேஷன்லாம் பண்ணணும். இது வந்து ஒரு நல்ல ரவுட்டருங்க. உங்களுக்கு வந்து 4 லேன் போட்டுமே ஜிகாபிட் லேன் போட்டு ஒரு ப்ளூ கலர் இருக்கிறது வேன் போட்டு நம்ம குறிப்பிட்ட டைமில் நம்மளால் இவ்வளோ தான் சொல்ல முடியுது. இது வந்து எல்லாருக்கும் புரியுமான்னு தெரியலை. ஓரளவு ஐடியா உள்ளவங்களுக்கு புரியும். நானும் ட்ரை பண்ணுறேன், எந்த அளவுக்கு புரியுத மாதிரி சொல்லணும்னு ட்ரை பண்ணுறேன். எனக்கு புரிஞ்சிடுச்சுன்னு சொல்கிறேன், ஆனால் ஒரு சிலவங்க புரியாமல் தான் இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணுறேன், எல்லாருக்கும் புரியுத மாதிரி சொல்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்ததாக ஒரு நல்ல அப்டேட்டில் சந்திக்கலாம். நன்றி.